ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சரி, பாருங்க, நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையிலேருந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா விடுதலையாக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது அந்த பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஃபெய்த் ஒன்று கொடுத்துருக்காரு. சொல்கிறதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, விசுவாசத்துக்கான பேர் என்னன்னா ஃபெய்த். என்னது? எல்லாரும் சொல்லுங்கள், ஃபெய்த். ஆமென். என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரு? விசுவாசம். இல்லைங்கதா? இப்போ இந்த விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குது, அது சும்மா வச்சுருக்கிறதுக்கு இல்லை. அந்த விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தணும். அந்த விசுவாசத்தை நீங்கள் விடுவிக்கணும். அந்த விசுவாசம் நீங்கள் விடுவிக்கும் பொழுது தான் அதில் உங்களுக்கு பிரதிபலன்கள் கிடைக்கும். எப்பொழுதுமே இப்போ உங்கள் கையில் ஒரு 10 நெல் விதைகளை யாராவது ஒருத்தர் கொடுக்குறாங்க. இப்போ அந்த நெல் விதைகளை நீங்கள் கையிலே வச்சுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அறுவடை பெற முடியுமா? அறுவடை பெறதுக்கு முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த நெல் விதைகள் உங்களுடைய கையில் கிடைக்கப்பட்டதுக்கு என்னத்துக்குன்னா அதை விதைப்பதுக்காக. அப்போ நீங்கள் எப்போ அதை விதைக்கிறீங்களோ அப்போ தான் அந்த நெல்லில் பெரிய பலன்கள் உண்டாகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எப்போ அந்த நெல் விதைகளை நீங்கள் பூமியில் விதைக்கிறீங்களோ அப்போ தான் அந்த விதைகளினால பலன்கள் உருவாக்கப்படும். இதே மாதிரி தான் ஆண்டவர் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன எதிர்பார்க்குறாருன்னா அதை நீங்கள் செயல்படுத்தணும், அதை நீங்கள் கிரியை செய்யணும். அப்பொழுது தான் அதில் பலன் உங்களுக்கு உண்டாகும். இப்போ இதே மாதிரி உங்கள் விசுவாசத்தையும் நீங்கள் சும்மா வச்சுருந்ததுனால அதில் பலன் வராது. எப்போ நீங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துகிறீங்களோ அப்போ தான் பலன் உண்டாகும். இப்போ கேள்வி என்னன்னா, எப்படி இந்த விசுவாசத்தை நாங்கள் செயல்படுத்துவது? இப்போ உதாரணமாக ஒரு விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும், முதல்ல நிலத்தை பண்படுத்தணும், அப்புறம் தண்ணி ஊற்றி நிலத்தை நல்லா ஆக்கிக்கணும், அதுக்கு பிறகு விதையை விதைக்கணும். அந்த தியரியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் எப்படி இது போகுது, இது எப்படி செஞ்சால் இதில் விவசாயம் பண்ணால் எப்படி ஒரு அறுவடை பெற முடியும்னு சொல்கிற அந்த செய்கிற விதத்தை நீங்கள் படிக்கிறீங்க. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வாழ்க்கை வழியிலும் ஒரு விதிமுறையை கர்த்தர் வச்சிருக்காரு. அந்த விதிமுறையை நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேணும். அதை தான் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென். அதை புரிஞ்சுக்கொண்டா நம்ம நல்லா வந்துடலாம். ஆமென். சில பேருக்கு நான் சொல்ல விளங்குது, நீங்கள் நல்லா வரலாம் எப்படின்னா கடவுளுடைய விதிமுறையை நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ இங்கே ஏன் நீங்கள் சபைக்கு வந்திருக்கீங்கன்னா கடவுளுடைய விதிமுறைகளை கற்றுக்கொள்ள, கடவுளை பற்றி அறிந்து கொள்ள, அது மாத்திரமல்ல கடவுளுடைய விதிமுறைகளை அறிந்து கொள்ள. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அந்த விசுவாசம், அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறது நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். சரி, நாங்கள் திருப்பிக் கொள்வோம் மார்க்கு சுவிசேஷத்துக்கு. இந்த வேதாமத்தில் இருக்கிற மார்க்கு புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அதில் 11ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் சென்று இந்த மார்க்கு சொல்லுகிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறோம். சரியா? மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21 23 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். இல்லை 22 வரைக்கும் வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் இல்லை, அதுக்கு முன்ன ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனத்தையும் வாசிப்போம். முதலாவது அதை வாசித்து அதுக்கு அடுத்ததாக நாங்கள் அடுத்த வசனங்களுக்கு போவோம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் 14ஆம் வசனத்தையும் வாசிப்போம். மாற்கு 11ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 14 முடிய. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமாயிராதபடியால் அவர் அதிரிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை எல்லாம் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவான் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். சரி, பாருங்க, இயேசு ஒரு இடத்துல அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரிப் கொண்டு போனார். நிறைய பேர் ட்ரிப் போக ஆசைப்படுவாங்க தானே, எங்கேயாவது ஊராக போய் ட்ரிப் போகிறதுக்கு ரொம்ப பேர் விருப்பப்படுவாங்க. இயேசும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள்லேயும் ஒரு ட்ரிப் எடுத்துக்கிட்டு போனார். அப்போ இந்த நாளில் எங்கே ட்ரிப் கூட்டிகிட்டு போனார்? அவங்கள பெத்தானியாவுக்கு.
அவங்க இயேசு ராத்திரியில் ஜெபம் பண்ணுவார், காலையில் காட்டி எழும்பி சீஷர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வாங்க எல்லாரும் போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரிப் இருக்கும். அவரோட இருந்த அந்த 3.5 வருஷ காலங்களில் எல்லாரும் ஊழியத்தில் ட்ரிப் போனவங்க தான். ஒரு நாளைக்கு காலைக்கு, இன்னொரு நாளைக்கு மாத்தரைக்கு, அப்படி இப்படி ட்ரிப் போவாங்க. இன்றைக்கி காலையில் எங்கே இயேசு இங்கே கூட்டிகிட்டு போகிறார் இந்த ஆட்களை? பித்தானியாவுக்கு. எல்லாரும் சேர்ந்து இப்படியே பயணமாக போகிறாங்க. போகும்போது ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அவருக்கு பசி உண்டாயிட்டான். இயேசுவுக்கு பசி உண்டாகி ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. இந்த அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது என்ன யோசிக்கிறாரு? இந்த மரத்திடத்துல போயிட்டு ஏதாவது கனி இருந்தா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட போறாரு. இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த மரத்துக்கிட்ட போறாரு. அந்த மரத்தில் கனியே இல்லை. ஏன் இப்போ பைபிள் இது ஏன் எழுதப்பட்டிருக்கு? சும்மா எழுதுவாங்கல்ல பைபிளில். ஒரு விஷயத்த இயேசு இப்படி நடந்தது, இப்படி போனார், ஒரு மரத்தை பார்த்தார், அந்த மரம் அத்தி மரம், அந்த மரத்தில் எந்த கனியும் இருக்கலை, அப்படியெல்லாம் எழுதியிருக்குன்னா ரொம்ப அர்த்தங்கள் இருக்குது. அப்போ இயேசு இந்த மரத்துக்கிட்ட போகும்பொழுது இந்த அத்தி மரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அத்தி மரம் பார்த்தில்ல, ஆனால் அத்தி மரம் நான் பார்த்துருக்கேன். சைப்ரஸ்ன்னு சொல்கிற நாட்டுக்கு போனால் நீங்கள் அத்தி மரங்கள் நிறைய இருக்கும். அங்கே ரொம்ப உயர்வான அத்தி மரங்கள் இருக்குது. அது எப்படின்னா, அந்த போயலை எப்படி இலை எவ்வளோ நீட்டமாக இருக்குமே, அந்த மாதிரி அதில் உள்ள இலைகள் ரொம்ப நீட்டம். கொஞ்சம் மரம் பெருசு. ஒரு முறை பைபிளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சாக்கேவுஸ்னு ஒரு கட்ட மனுஷன் இருந்தான். அவன் எந்த மரத்துக்கு ஏறுறான்? அத்தி மரத்துக்கு தான் ஏறினான். அவன் ஏறி மரத்தில் உட்காந்து இயேசு வரதை பார்த்தான். ஏன்னா அவன் கட்ட ஜன்னல்லாம் பெருசாக இருக்காங்க, அவனுக்கு தெரிய மாட்டேது. ஏறி போய் பார்த்தான். அப்போ இந்த அத்தி மரம் அப்படி ஒரு மரம், அதில் நிறைய இலைகள் இருக்கும், ஆனால் கனி ரொம்ப சின்னதாக இருக்கும். அத்திக்காய் காய் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அதை பிச்சு எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி தும்பு தும்பு மாதிரி உள்ளுக்கு இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப குணமான ஒரு இதுதான் அந்த பழம் தான் அத்தி மரம். அப்போ இந்த அத்தி மரத்தை பார்க்கும்போது, தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது தெரியாது கனி இருக்குது, இலை இருக்கத்தான் தெரியும். கிட்ட போய் பார்த்தா தான் கனியே இல்லை அப்படின்னு சொல்கிறது தெரிய வரும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடவுள் ஒரு மரத்துக்கிட்ட வந்து பார்ப்பார். அப்படின்னா மனுஷன் வந்து ஒரு மரமாக இருக்கு, அவன்கிட்ட ஆண்டவர் பார்க்குறாரு, கனி இருக்கா, அன்பு என்கிற கனி இருக்கா, சாந்தம் என்கிற கனி இருக்குதா, நற்குணம் என்கிற கனிகள் இருக்கான்னு கர்த்தர் பார்க்குறார். பாதி பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க மரமாக நல்லா இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்கு கனியே இருக்காது. தேவன் உத்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. சபையில் வந்தால் ஆவியில் நிரம்பி துதிப்பாங்க, ஆவியில் நிரம்பி பாடுவாங்க, ஆண்டவரை நமஸ்கரிக்கிறதுல அவங்கள மாதிரி யாருக்குமே இயலாது. பாட்டு படிக்க போனால் அவங்கள மாதிரி சத்தம் போட்டு பாடி படிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு கனி இருக்காது. பொய் சொல்லுவாங்க பயப்படாமல், ஏமாற்றுவாங்க ஆட்களை பயப்படாமல், விளங்குதா, இல்லாததெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுள் மேலே ஒரு பக்தி, உண்மையான ஆண்டவர் மேலே அன்பு பாசம் இருக்காது. ஆண்டவர் எப்பயுமே உத்து பார்ப்பார், உன்கிட்ட என்ன இருக்குது, நீ கனியாக இருக்கிறியா, நீ மரமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, கனி கொடுக்குறவனா இருந்தால் தான் முக்கியம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்னு சொல்லி? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் தேடுறது என்ன தெரியுமா? கனி. எப்பொழுதும் யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நம்ம வாழணும். பொய், ஏமாத்துத்தனம், வஞ்சகம், பொறாமை, எரிச்சல், விளங்குதா, ஒரு மனுஷன் நல்லா வர்றதுக்கு விருப்பம் இல்லாதது, இதெல்லாம் வந்து நல்ல வாழ்க்கை கிடையாது. எப்பொழுதுமே ஆண்டோடைய மக்கள் எப்படி இருக்கணும்? நல்ல மக்களாக இருக்கணும். ஆமேன். கனி நிறைந்த மக்களாக இருக்கணும். ஆமேன். ஒரு மாமரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனி பார்க்கவே விளங்கும், ஆனால் அத்தி மரத்தில் அப்படி விளங்காது. அத்தி மரத்துக்கிட்ட கிட்ட போய் தான் கனி பார்க்கலாம், ஆனால் மாமரத்தில் தூரத்திலிருந்தே கனியை கண்டுபிடிக்கலாம். அதனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருக்கணும்? கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த அத்தி மரத்தில் என்ன இல்லையா, சீசன் கிடையாதான். ஒரு சில சீசன் இருக்கு. மாங்காவுக்கு மாங்காய் வர்றதுக்கு ஒரு சீசன் இருக்குது, விளங்குதா. ஒரு சில மரங்களில் சீசனுக்கு தான் கனி வரும், ஆனால் ஒரு சில மரங்களில் எந்த காலமும் கனி கொடுக்கும். ஆனால் இப்போ நாங்கள் யாருன்னு சொன்னால் சீசனுக்காக கனி கொடுக்குறவங்க கிடையாது. நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க சீசனுக்கு கனி கொடுக்குறவங்க இல்லை, நம்ம எல்லா சீசன்லையும் கனி கொடுக்குறவங்க. ஆமே. காலையிலும் கனி கொடுப்போம், பகலையிலும் கனி கொடுப்போம். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. காலையில அன்பா இருப்போம், பகலைக்கு வம்பா இருப்போம். அப்படியா? காலையில் அன்பா இருப்போம், ராத்திரிக்கு சண்டையா இருப்போம். அப்படி இருக்கா? ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி இல்லை. சரியா? புரியுதா சொல்றது? அதெல்லாம் ஒரு படத்தில் இருக்கலாம், ஆனால் மனுஷன் வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. பாதி பேர் காலையில் காட்டி நல்லவங்களா போவாங்க, ராத்திரிக்கு வரக்குள்ள எப்படி வருவாங்க? பயங்கர குடிக்காரனா வீட்டுக்கு வருவாங்க. நாம் கிறிஸ்தவ பிள்ளைங்க அப்படி கிடையாது. நாங்கள் எல்லா நேரத்திலும்
கனி கொடுக்குறவங்களா இருக்கணும். ஆமென். இரவுல தூங்கும் பொழுதும் என்ன செய்யணும்? கனி கொடுக்குறவங்களா இருக்கணும். விளங்குதா? இரவாச்சு நான் அப்படி இருக்க மாட்டேன். காலையில தான் பக்தி வைராக்கியம். பாதி பேர் சொல்லுவாங்க, நான் செவ்வாய் வெள்ளி ரொம்ப நல்லவனா இருப்பேன், மற்ற நாளெல்லாம் ரொம்ப கெட்டவனா இருப்பேன். ஏன்னா நான் செவ்வாய் வெள்ளிக்கு தான் கனி கொடுப்பேன். இன்னொரு சிலர் சொல்லுவாங்க, நான் நவம்பர் டிசம்பரில் தான் கனி கொடுப்பேன். அப்போ மற்ற நாள் அக்டோபர் செப்டம்பரில் எப்படி இருப்பேன்? அதெல்லாம் நான் அப்படி இருக்க மாட்டேன், அப்போல்லாம் மோசமாக தான் இருப்பேன். நமக்கு ஆண்டோடைய பிள்ளைங்க வந்து அப்படி சீசனுக்கு நல்லவங்களா மாறி ஒரு சீசனுக்கு கெட்டவங்களா மாறுறவங்க கிடையாது. கடவுளுடைய பிள்ளைங்க வந்து எல்லா சீசன்லையும் அப்படியே இருப்பாங்க. ஆமென். எல்லா சீசன்லையும் அன்பு தான். அல்லேலூயா. எல்லா எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லா சீசன்லையும் நாங்கள் யாரு? அன்பு. சொல்லுங்க, அன்பு. ஆமென். என்ன சீசன்? எவ்ரி சீசன் நாங்கள் லவ் தான். ஆமென். எவ்ரி சீசன் நாங்கள் வந்து தாழ்மை தான். எவ்ரி சீசன் எல்லா சீசன்லையும் ஆண்டவருடைய நற்குணம், தயவு, காருண்யம் எல்லாம் நிறைஞ்சவங்களா தான் வாழுவோம். ஆமென். பாதி பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாண வீட்டுக்கு போனோன்னே அவங்க கத்துட்டு பிள்ளையா இருக்க மாட்டாங்க. கல்யாண வீட்டில் வச்சு எப்படி ஆயிடுவாங்க? சம்பூர்ணமாக பிசாசின் பிள்ளை ஆயிடுவாங்க. கல்யாணம் விட்டு வெளியே வந்தோடனே அப்புறம் தேவனுடைய பிள்ளையா மாறுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க என்னன்னு சொன்னால் அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நீ எல்லா காலத்தில் எந்த இடத்துலையும் எப்படி இருக்கணுமா? தேவனுடைய அன்பின் பிள்ளைகளாக இருக்கணும். நான் நிறைய பேத்துக்கு இப்போ தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் அதனால் நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நான் எப்படி இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகள் எப்படியா இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அப்போ இந்த அத்திமரம் சீசன் இல்லாதனால அது கனி இருக்கு இல்லையா? ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நம்மளை தான் இங்கே குறிக்குது. நம்ம தான் அந்த அத்திமரம் மாறி. ஆனால் நம்ம எல்லா சீசனில் என்ன செய்யணுமா? கனி கொடுக்குறவங்களா இருக்கணும். பாருங்கள், பைபிளில் நிறைய மரங்களை ஆண்டவர் சொல்கிறாரு. திராட்சை மரம் சொல்லியிருக்காரு, ஒலிவ மரம் சொல்லியிருக்காரு, அத்தி மரம் சொல்லியிருக்காரு, பனை மரம் சொல்லியிருக்காரு. எப்பயுமே கடவுள் வந்து சும்மா அந்த பில்லு அதெல்லாம் நமக்கு சொல்லலை. நம்மளை சொல்லும் பொழுது ஒரு நல்ல பெருமதியான மரமாக வச்சிருக்காரு. இந்த மரத்தில் இருக்கிற விசேஷத்துவம் என்னன்னா கனிதான். நீ ஆண்டோட பிள்ளை, உன்னுடைய விசேஷித்தம் என்ன தெரியுமா? அன்பு, சாந்தம். அதுதான் உன்னோட விசேஷித்தம். ஒரு மரத்தில், அந்த மரத்தில் ஒரு சில மரங்கள் ஒன்னொன்றுக்கு விசேஷித்தம். பனை மரம் என்னத்துக்கு விசேஷம்? பனைக்காய் கொடுக்கறதுக்கு. ஒரு சில மரங்கள் இருக்குது தேவைக்காக எடுப்பாங்க. ஆனால் ஒரு சில மரங்கள் இருக்குது சாப்பிட்றதுக்காகவே தான் இருக்கும். இப்போ நீங்கள் அத்தி மரத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன பலன்? கனி கொடுப்பது. நீங்கள் திராட்சை மரத்தை எடுத்தீங்கன்னா என்ன பலன்? அதில் உள்ள திராட்சை கனிகள் தான் அதில் முக்கியத்துவம். அப்போ நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தால் உங்களோட முக்கியத்துவம் என்னது? தேவனுடைய கனி. தேவனுடைய கனினா என்னது? அன்பு தான் தேவனுடைய கனி. ஆமென். தேவ கனிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தான் அந்த மரத்துக்கு ஒரு விசேஷத்துவமாக இருக்கும். நீ ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால் அவருடைய குணம் உனக்கிட்ட இல்லைன்னா உனக்கு எந்த விசேஷமும் இல்லை. சரி, இப்போ இந்த மரத்துக்கிட்ட போன பிறகு இந்த கனியே இருக்காதனால கடவுள் உண்மையில சொல்லப்போனால் இயேசு ஒரு மாதிரி ஏமாறுற மாதிரி ஆயிட்டு. இயேசுக்கு ஒரு ஏமாற்றம். இப்போ நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு போகிறீங்க, அங்கே போனோன்னா அது இல்லைன்னு சொன்னால் ஒரு ஏமாற்றம் இல்லைங்கதா? இந்த மரத்தை நோக்கி போகிறாரு இயேசு, கனி இருக்குமோ அப்படின்னு போகிறாரு. ஆனால் அவருக்கு கிடைச்சது என்னது? ஏமாற்றம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்மையும் ஆண்டவர் தேடுகிறார். அவரை போல கனி கொடுக்குறோமா அப்படின்னு. அது நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா அவருக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கு. ஐயோ, நான் எதிர்பார்த்தது இவங்கிட்ட இல்லையே, நான் என்ன எதிர்பார்த்தனோ அது இல்லை இவங்கிட்ட அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கும் ஒரு ஏமாற்றம் தான் தேவனுக்கு. ஆனால் இதை கண்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாரையும் அவர் சபிக்க மாட்டார், மனுஷனை சபிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு. கனி கொடுக்காத மரத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்றாரு. கனி கொடுக்காத மரம், நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவன், நீ ஆசீர்வாதமா இல்லைன்னா என்ன வரும்? அதுக்கு எதிர் சொல் வரும். ஆசீர்வாதத்துக்கு எதிர் சொல் என்னது? சாபம். அப்ப இந்த இடத்துல இந்த கனி கொடுக்கிற மரம் சாபமா இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய மரம் என்னத்துக்கு அது மாறுது? சாபத்துக்கு மாறுறது மாதிரி ஆகுது. ஆனா கடவுள் சபிக்க மாட்டார். இன்னைக்கு கடவுள் புதிய ஏற்பாடுல யாரையுமே அவர் என்ன செய்ய மாட்டாரு? சபிக்க மாட்டார். நான் சொல்றேன், நீங்களும் யாரையும் சபிக்க கூடாது. கர்த்தரும் சபிக்க மாட்டார் யாரையும், நீங்களும் யாரையும் சபிக்க கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு மனுஷனையும் உங்களுடைய வாயால என்ன செய்யக்கூடாது? சாபம் சொல்லக்கூடாது, இல்லைங்கதா? உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களுக்கு கூட நீங்க அவங்கள கூட சபிச்சியோ ஜெபிச்சிடக்கூடாது. ஆண்டவரே அவனுக்கு இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அவன் காலை உடைங்க, கையை உடைங்க, அப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இருக்கும்? ஆமே. ஒரு மனுஷனை உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவன கூட ஆண்டவரே அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுங்க,
அவன் வாயில் ஒரு இடி ஒன்று இடிங்க, இதோடு அவன் வாயை பேசாமல் இருக்கிறதுக்கு அப்படிலாம் ஜெபிக்கக்கூடாது. எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே அவனோட இதயத்தை மாற்றுங்க, அந்த கெட்ட புத்தி அவனை விட்டு அகற்றுங்க. அவன் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கொள்கிறான், ஆனாலும் நான் வந்து எந்த தீங்கும் அவனை பற்றி நினைக்கிறது இல்லை. அவனை நான் நேசிப்பேன், அவனுக்கு நான் அன்பு செய்வேன், அவனை நீங்கள் காப்பாற்றுங்க. அப்படித்தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் அது சொல்கிறீங்க? அப்படித்தான் செய்வேன்னு. ஆமாம். அப்போ இதுதான் எங்களோட வேலை. ஆனால் இயேசு இங்கேருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறார் சீஷர்களுக்கு. இது ஒரு பாடம். இது வந்து என்னது வந்து ஒரு தியரி. இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது இல்லைங்குது, ஒரு பாடம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையின் பாடங்களை படிக்கிறோம் இல்லைங்கதா. ஒரு சில இடங்களுக்கு போகக்குள்ள நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறோம். கடந்த மாதங்களில் இந்த ஹைதராபாத்னு சொல்லி ஒரு நகரத்துக்கு நாங்கள் இந்தியாவுக்கு போனோம். அங்கே போன போது ஆண்டவர் நிறைய பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வேலை பண்ணணும் அப்படின்னு. அந்த பாடத்தை நான் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். நம்மளும் ஒரு விஷயம் விழுந்துட்டோன்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு பாடத்தை படிப்போம் இல்லைங்கதா. அந்த பாடத்தை வாழ்க்கையில் இருக்க வரைக்கும் மறக்கூடாது. நான் காலையிலேயே சொன்னேன், எனக்கு பணம் இல்லாத பிரச்சனையை நிறைய சந்திச்சிருக்கேன். கடன் ஆகி கடன் கட்ட முடியாமல் தவிச்ச நாட்கள் எனக்கு நல்லா தெரியும். அதனால் இப்போ எனக்குதா பணத்தை வீணடிக்க மாட்டேன். எதுலேயுமே நான் பணத்தை செலவழிப்பேன், சரியான விஷயத்துக்கு செலவழிப்பேன். கடவுளோட ராஜ்யத்துக்கு பணம் செலவழிக்கிறதுல நான் பயந்ததே கிடையாது. அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் தூக்கி அடிக்கிறது தான், அதில் எந்த பயமும் எனக்கு இல்லை. பணம் செலவழிக்கிறதுல எனக்கு பயமே கிடையாது. ஆனால் பணத்தை வீணடிக்கிறதுல நான் கவனம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பணம் வீணடிக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வாழ்க்கையில் 1000 முறை படித்தாலும் திருந்த மாட்டாங்க. 1000 முறை படித்தாலும் என்ன செய்யறது இல்லை? திருந்தது இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு முறை படித்தேன். என்ன படித்தேன்? வட்டிக்கு வாங்குறதுல டேஞ்சர் எவ்வளோ பயங்கரம்னு, மற்றவங்கள்ட்ட கையேந்து கடன் வாங்குறது எவ்வளோ நல்லா இல்லை படித்தேன். நானும் வாங்கியிருந்தேன், நானும் கையேந்தி மக்கள்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், வட்டி கட்டி இருக்கிறேன் இல்லைங்கதா. அதனால என் நிம்மதி கெட்டு போயிட்டு, எனக்கு இருந்த சந்தோஷம் இல்லாமல் போயிட்டு, அதனால அவமான நிந்த இதுதான் நிறைய வந்துச்சு. ஆனால் அதுலேருந்து ஒன்று படித்தேன், இனிமேல் யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டேன். எந்த கடன்காரனும் என் ஃப்ரெண்டே கிடையாது இல்லைங்கதா. பாதி பேருக்கு கடன்காரன் நல்ல நண்பன், அவரோட குட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் அந்த வட்டிக்காரன். நான் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த இந்த விஷயம் இதுக்கு பிறகு வாழ்க்கையில் இருக்கவே இருக்கக்கூடாது. யாருக்கிட்டையும் போயிட்டு வட்டிக்கு கடன் வாங்கி எடுக்கவே கூடாது. ஒன்றுமே இல்லாட்டி கூட கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கணும், எவங்கிட்டையும் போகக்கூடாது. படித்தேன் பாடத்தை. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 15 வருஷமாக இந்த பாடத்தில் அப்படியே வாடுறேன், இந்த பாடத்துக்குள்ளே அப்படியே வாரேன். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? பட்டிங்க பாருங்க, ஒருத்தருக்கா பாடு, அதுலேருந்து பாடம் படிச்சிங்க தானே, அந்த பாடம் மறந்துடாதீங்க. ஒரு ரூபா 50 அந்த நாட்களில் நான் கஷ்டப்படுற காலத்தில் ஒரு ரூபா 50 ஒரு பிளெயின் டீ கடையை பார்த்துக்கிட்டு ஒரு ரூபா 50 இல்லாமல் குடிக்காமல் வந்திருக்கேன். அப்போ எனக்கு தெரியும் காசு எவ்வளோ தேவையாக இருக்குன்னு, காசு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி. இன்னைக்கு காசு நான் செலவழிப்பேன், ஆனால் வீணடிக்க மாட்டேன். ஏன்னா காசை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அது இருந்தால் எவ்வளோ நல்லா வேலை செய்யலாம், அது இல்லாமல் போனால் அதனால வர விளைவு என்னன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். நல்லா பிரியமானவர்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய பேர் கெட்டு போகிறது எப்படி தெரியுமா? நல்லா வந்தோன்னு, நல்லா வர வரைக்கும் நல்லா இருப்பாங்க, நல்லா வந்துட்டோன்னு கெட்டு போயிடுவான். ஏன்னா அவன் படித்த பாடங்களை மறந்துடுவான். இப்போ சரியா அட்டு போயிடுவான். நான் சொல்கிறேன் படிங்க. அப்போ இயேசு இங்கே வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்த இந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். என்ன ப்ராக்டிக்கலான விஷயம்? இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கே இயேசுங்களை ஒரு ட்ரிப் கொண்டு போனார். பாதி நேரம் இயேசு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போனார். பெத்தானியாவுக்கு கொண்டு போனார், எங்கெங்கெல்லாம் கொண்டு போனார். ஆனால் இந்த இடத்துக்கு கொண்டாந்தது இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்க. எந்த விஷயத்த நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. என்ன விஷயத்தை அவங்க கற்றுக் கொடுக்க போகிறார் இயேசு? மனுஷன் பேசுகிற வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்கிறது. இயேசுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? உங்களுக்கு, எனக்கு, அந்த இருந்த சீஷர்களுக்கு அவங்க வாயினால் பேசுகிற வசனங்களுக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது, அதை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சொல்றது இல்லைங்கதா. ஏன் மிருகங்களுக்கு சொல்லுறாங்க இப்படி? மிருகங்களுக்கு சொல்லுவாங்க தமிழில் பார்த்துருக்கீங்களா, வாயில்லாத ஜீவன். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அந்த கதையை?
மிருகங்களை என்ன சொல்லுவாங்க? இந்த என்ன சொல்கிறது, நாய்க்கு, அப்புறம் பூனை, கோழி, இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? வாயில்லாத ஜீவன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அதுக்கு வாய் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எத்தனை பேர் இருக்கீங்க? நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதா? சரி, இப்போ எனக்கு பதில் சொல்லணும். அந்த கோழிக்கு, பூனைக்கு, நாய்க்கு வாய் இருக்கா இல்லையா? அப்போ ஏன் வாய் இல்லாத ஜீவன்றாங்க? அதுக்கு பேச வராது. வாய் இல்லாம இல்லை, எல்லா ஜீவன்களுக்கும் வாய் இருக்கு. வாய் இல்லாத ஜீவனே இல்லை. நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன், எங்காவது கிடைக்குமான்னு. உண்மையிலே என்ன, நேற்று ராத்திரி இருந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், வாய் இல்லாத ஜீவன் எங்க இருக்குன்னு யோசிக்கிறேன். எங்கேயுமே வாய் இல்லாத ஜீவனே இல்லை. வவ்வாலு கூட வாய் இருக்குது, இல்லைங்கதா? மீனுக்கு வாய் இருக்கு, ஒரு புழுவுக்கு வாய் இருக்குது. வாய் இல்லாத ஜீவனே இல்லையா? எல்லா ஜீவனுக்கும் வாய் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஜீவனுக்கு தான் வாய் இருக்குது, அந்த வாயில பேசுற திறமையும் இருக்குது. அந்த ஜீவன் யாரு? யாருன்னு தெரியாதா? கிட்ட இருக்கால பாருங்க கொஞ்சம். அந்த ஜீவனுக்கு தான் என்ன இருக்குது? வாய் இருக்குது, வாயில பேசுற வார்த்தை இருக்குது. பாருங்க கொஞ்சம் ஜீவனை. அந்த ஜீவன் ஒன்றுக்கு தான் என்ன இருக்குது? வாயும் பேசுற வார்த்தையும் இருக்குது. யாருக்கு? அந்த ஜீவன் ஒன்றுக்கு தான். நாய்க்கு பேச தெரியாது, பூனைக்கு பேச தெரியாது, இல்லைங்கதா? இந்த பூமியில இருக்க மற்ற எல்லா ஜீவனுக்கும் பேச வராது. ஆனா உனக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த திறமையை கொடுத்துருக்காரு. அந்த திறமை வச்சே நீ பெரிய ஆளாயிடலாம். எத்தனை பேர் சொல்றீங்க என்னோட ஆமேன்னு சொல்லி? அந்த திறமையை வச்சே நீ பெரிய ஆளா வரலாம். கடவுள் ஏன் மனுஷருக்கு மட்டும் இதை கொடுத்தாரு? ஏன்னா தேவனும் உங்களை மாதிரி தான். அவருக்கு ஒன்று தேவைப்பட்ட பொழுது எதை வச்சு செஞ்சார் தெரியுமா? அவர் பேசியே செஞ்சார். ஆதியாகமம் புத்தகத்துல உலகத்தை கடவுள் எப்படி படைத்தாரான்னு சொல்றாரு. உலகத்தை தேவன் எப்படி படைத்தார் என்று அந்த புத்தகம் சொல்லுது. ஆதியாகமம் முதல் அதிகாரம் எல்லாம் உருவாக்கப்பட்டதில் காரணங்கள் இருக்குது. எந்த புத்தகத்துல? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆனா அந்த 1ஆம் அதிகாரத்துல கடவுள் எப்படி உலகத்தை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. எப்படி உருவாக்கினாரா? வசனத்தை பேசியே உருவாக்கினாரா. இன்னும் சொல்ல போனா, இலகுவா சொல்றேன்னா, பேசியே உருவாக்கினாரா உலகத்தை. எப்படி உருவாக்கி இருக்காரு? பேசினாரா. வெளிச்சமே நீ வா, இல்லைங்கதா? இருளா இருக்கிறது உலகம், வெளிச்சம் வா அப்படின்னாரு. வெளிச்சம் வந்துட்டு. ஆமென். இருக்கீங்களா? வெளிச்சம் வானாரு, வெளிச்சம் வந்துட்டு. கடல் உருவாகுதுன்னு சொன்னார், அது உருவாயிட்டு. சூரியன் உருவாகுதுன்னாரு, உருவாயிட்டு. மரம் செடிகள் உருவாக்கட்டும் என்று சொன்னார், உருவாகிட்டு. ஆமென். நட்சத்திரங்கள் உருவாங்கன்னு சொன்னார், உருவாகிட்டு. எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் தேவன் எப்படி உருவாக்கினாரா? பேசி 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 தான் உருவாக்கினார். உங்களுக்கு தெரியுமா? மனுஷன் ஒருத்தனுக்கு தான் கடவுள் தன்னை போலவே படைச்சார். கடவுள் மனுஷனை எப்படி படைச்சிருக்காரு? தன்னை மாதிரியே படைச்சாராம். ஆமென். எப்படி தன்னை மாதிரி படைச்சாரு? அவரும் பேசுகிறவர், நீயும் பேசுகிறவர். அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கும் அவருக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு தெரியுமா? அவரும் பேசினாரு, வெளிச்சம் வந்துச்சு. நீயும் பேசினா வெளிச்சம் வரும். சொல்றது விளங்குதா? நீயும் வார்த்தை எடுத்து சுகம் உண்டாவதாக அப்படின்னா சுகம் உண்டாகும். ஆமென். பலன் உண்டாவதாக உண்டாகும். விளங்குதா? வியாபாரம் செழிக்கும் செழிக்கும். என் கடன் பாரங்கள் நீங்கும் நீங்கும். சொல்லுங்க ஆமென் சொல்லி. நீங்க சொன்னா கடன் பாரம் நீங்குமா? நீங்கும். நீங்க சொன்னா நோய் போகுமா? போகும். நீங்க சொன்னா சமாதானம் உண்டாகுமா? உண்டாகும். ஏன்? நீ ஒருவன் தான் பேசுற திறமை உடையவன். நீ மட்டும்தான். மனுஷன் ஒருத்தன் தான் பேசக்கூடியவன், அதிகாரம் செலுத்தக்கூடியவன். அவனுக்கு பேச்சு திறமை இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு என்ன திறமை இருக்குது? பேசுற திறமை. எனக்கு ஆண்டவர் ஒரு கிருபையா கொடுத்தாரு. என்னது? பேசுற திறமை. இந்த திறமையை வச்சு நான் உலகத்துல நிறைய நாட்டில் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்குதா இதை வச்சே பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட்டேன். ஒரு முறை இந்த பேசுற திறமை, நின்று பேசலாம். ஒரு ஆளை அவதானத்தை எடுத்து என் பக்கம் திருப்பி நான் சொல்றத பேசுறத கேட்க வைக்கக்கூடிய ஒரு கிருபையை கடவுள் கொடுத்தாரு. ஒரு இடத்துல போயிட்டு லண்டன்ல பிரசங்கம் பண்ணேன். ஒரு நாள்ல
2 பிரசங்கம் பண்ணேன். நீங்கள் சொன்னால் நம்புவீங்க. எனக்கு 8 லட்ச ரூபா காசு கொடுத்தாங்க. 8 லட்ச ரூபா பணம் எப்படி கிடைச்சிச்சு? பேச்சு. இருக்கீங்களா சொல்கிறது? நீங்கள் நல்லா பேசுனா 8 கோடியே வந்துடும். இருக்கீங்களா சொல்கிறது? வேலைக்கு தான் உங்களுக்கு. நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு உருவாக்கிக்கலாம். அப்போ அந்த பேசுகிற திறமையை கர்த்தர் யாரு கொடுத்துருக்காரு? மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு. என்ன விஷயத்த சொல்லித்தராருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் தப்பாக பேசுனா எப்படி தப்பு ஆகும்னு சொல்கிறாரு. அடுத்த பக்கம் சொல்லி கொடுக்குறாரு, நல்லா பேசுனா ஒருத்தன் வாழ்க்கை நல்லா எப்படி வரும்னு பேசுகிறாரு. 2 பாடம் இருக்குங்க. ஒரு பாடம் தவறாக பேசுனா தவறாகும் அப்படின்னு ஒரு பாடம். இன்னொரு பாடம் என்ன? சரியா பேசுனா சரியாகும்னு பாடம். கர்த்தர் இதில் என்னத்தை தெரிஞ்சு கொண்டாருன்னா, தப்பா பேசுனா எப்படி தவறாகும்னு பாடத்தை. பாதி பேருக்கு எப்படின்னு சொன்னா, பாதி பேருக்கு நல்லா சொன்னா விளங்காது. பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு எப்படின்னா வேற மாதிரி சொல்லணும். அப்படின்னா இதில் வர்ற விளைவை சொன்னால் தெரிஞ்சுக்கொள்வாங்க. பாதி பேருக்கு நல்லா சொன்னா தான் விளங்கும், பாதி பேருக்கு கெட்ட மாதிரி சொன்னா தான் விளங்கும். அடே இதை சாப்பிட்டீங்கன்னா நீ பண்டி மாதிரி வருவ அப்படி சொன்னால் டக்குன்னு விளங்கிடும். விளங்குதா? இதை சாப்பிடாத தம்பி, விளங்குதா? இதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு சரீரத்துக்கு நல்லா இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு விளங்காது. அதை கொஞ்சம் பச்சையாக விளங்குதா வலிக்கிற மாதிரி சொல்லணும். நீ இதை தின்றியே, இதை சாப்பிட்றியே, இதை சாப்பிட்டா உன் வயிறு உப்பிருண்டா, விளங்குதா? மூச்சு இருவிருண்டா, விளங்குதா? உனக்கு அப்படியே உன் மூச்சு இருவி செத்துருவ அப்படின்னா அதுக்கு பிறகு சாப்பிட மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த அப்படி சொன்னால் தான் ஏறும். பாதி பேருக்கு அப்படி சொல்ல தேவையில்லை. இது உனக்கு சரியில்லை, இது சொல்கிறாங்க, இது சாப்பிடக்கூடாதுன்னு. சரி சரி ஓகே, அது வேணாம் சாப்பிட விட்டுருவோம். பாதி பேருக்கு அப்படி சொன்னால் கேட்க மாட்டான். அவங்க அந்த ஆழமாக டீப்பாக விளங்குதா சொன்னால் தான் விளங்கும். இப்போ இயேசு எந்த பக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த ஆழ பக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. நல்ல பக்கத்தை கொஞ்சம் விட்டுட்டு சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு. இந்த மரத்தை பார்த்து சொல்கிறாரு. என்ன மரத்தை பார்த்து சொல்கிறாரு? 14ஆம் வசனம். இது முதல் வாசிங்க 14ஆம் வசனத்தை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவான் என்றார். பாருங்க என்ன சொல்றாரு? இது முதல் ஒரு காலம் அப்படின்னா இன்னையிலிருந்து ஒரு காலமும் ஒருவனும் உன்னிட்ட கனி சாப்பிட மாட்டான். இல்லைங்கதா? நீ அடியோடு என்ன செய்வ? வேரோடு பட்டு போயிடுவ. என்ன சொல்றாரு? நல்ல வார்த்தை சொல்றாரா இல்ல தவறான வார்த்தை சொல்றாரா? இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டா சாப வார்த்தையை சொல்லுகிறார். இந்த சாப வார்த்தை ஏன் சொல்றாருன்னா, நீ சாப வார்த்தை சொன்னா அதனால வர்ற விளைவை அவர் சொல்லி கொடுக்குறாரு. இயேசுக்கு என்ன தேவை? இந்த மரம் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒருத்தன் பாடம் படிக்கணும். மனுஷ செத்து பாடம் படிக்க கூடாது. ஒரு மரத்தை கொல்ல வச்சு சரி, நமக்கு புத்திக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பாவம் அந்த அத்தி மரம் எனக்காக உங்களுக்காக செத்துச்சு. ஏன்னா நாம ஒன்று படிக்கிறதுக்காக விளங்க நான் சொல்றதுக்கு. இந்த அத்தி மரத்தை கர்த்தர் சபிச்சு காட்டுறாரு. இதுல நம்ம ஒரு பாடம் படிக்கணும். என்ன நம்ம படிக்க வேண்டிய பாடம்? அவர் இந்த தப்பான வார்த்தையை சொல்றாரு, இந்த சாப வார்த்தை இந்த மரத்துக்கு சொல்றாரு. அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, நீயும் சாப வார்த்தைகளை சொன்னா நீ சொல்ற காரியம் சபிக்கப்பட்டு போயிடும். இத்தனை பேர் என்ன சொல்றது விளங்குதா? நீ உன் தொழிலை சபிச்சா தொழில் சபமா போயிடும். உன் ஊழியத்தை நீ சபிக்க கூடாது, உன் பிள்ளைகளை நீ சபிக்க கூடாது. விளங்குதா? பாதி பேர் பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க எருமை மாடு அப்படின்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் காலம் போக்குள்ள அவன் பெரியாளாய் அம்மாவை முட்டிக்கிட்டு இருப்பான். ஏன் முட்டுறான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் இங்கே வேலை செய்திருப்பேன். நிறைய பேர் பேசுகிற வார்த்தைகளை எவ்வளோ பெரிய கேடு உண்டாகும் என்பதுக்கு இயேசு ஒரு முன்னுதாரணத்தை சொல்லி கொடுக்குறாரு. இப்போ சரி, இப்போ சொல்லிட்டாரு தானே, சாப வார்த்தையை சொல்றாரு. இப்போ இவர் இந்த மரத்தை பார்த்து பேசும்போது இருந்த சீஷர்கள் என்ன யோசிச்சிருப்பாங்க? இப்போ நான் போயிட்டு இந்த மரத்தை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க எல்லாம் என்ன யோசிப்பீங்க? மரமே மரமே, நான் உன்னோட தான் பேசுறேன். மரமே, நீ இந்த வருஷம் கனி கொடுக்க மாட்ட, இந்த வருஷம் நீ கனி கொடுக்காதனால நீ சபிக்கப்பட்டு போவ.
அப்படின்னு மரத்தை பார்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க என்னை பார்த்து? சொல்லுங்க, என்னை பார்த்து என்ன நினைப்பீங்க? இவர் கொஞ்சம் குழம்பிட்டு கிட்டத்தட்ட இவர் அங்கே தான் போக போகிறாரு போல, அப்படி தான் நினைப்பீங்க. ஏன்னா எனக்கு பைத்தியன்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ சீஷர்கள் கூட இயேசுவோட இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 12 சீஷர்கள் சுற்றி வளைச்சி இருக்காங்க, நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீஷர்களுக்கு காது கேட்குது. இவர் மரத்தை பார்த்து ஏதோ சொல்கிறாரு. நீ இது முதல் கொண்டு ஒரு நாளும் ஒருவனும் உம்மிடத்திலே கனி சாப்பிடாது இருப்பதா. இவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க. இவர் என்ன, இவர் ரவையிலலாம் தூங்காமல் இருந்தனால இவர் கொஞ்சம் மண்டை குழம்பிட்டோ இருக்கு. இவர் ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டார், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். 10 பேர் பார்த்துருக்கீங்களா? ராத்திரிக்கெல்லாம் தூங்காமல் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ இதே மாதிரி இவருக்கும் அப்படி ஆயிட்டுன்னு சொல்லி சீஷர்கள் நினைக்கிறாங்க. இவருக்கு இதா அப்செட் ஆயிட்டா அப்படின்னு. ஆனால் அவர் அப்செட் ஆகலை, அவர் சரியானது தான் செய்கிறாரு. நான் சொல்கிறேன், நீ ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை பேசும் பொழுது உலகம் உன்னை பார்த்து என்ன நினைக்கும்னு சொன்னால் பைத்தியம். நீ சொல்கிற அது பார்த்துருக்கீங்களா? 10 பேருக்கு நம்ம போய் சொல்லுவோம், நான் பாரு 100 பேருக்கு வேலை கொடுப்பேன், நீ பாரு நான் நூற்றுக்கணக்கான ஜனத்துக்கு நல்ல வீடு வாசல்லாம் கட்டி கொடுப்பேன், நான் பெரிய ஊழியத்தை செய்வேன், நிறைய பஸ்ஸெல்லாம் வாங்கி நான் போடுவேன். நீங்கள் விசுவாசத்தில் நாளைக்கு நடக்க போகிறத நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அது ஒரு ஜோக்காக இருக்கும், அது அவங்களுக்கு ஒரு பைத்தியமாக இருக்கும். விளங்குதா? ஜோக்காவும் பைத்தியமாகவும் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அது அவங்களுக்கு ஜோக்காவும் பைத்தியமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்கிறத சொல்லிக்கிட்டே இரு. ஆமேன். எப்பெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். நான் சொல்கிறவங்களுக்கு, நான் ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நான் சபை நடத்தும் பொழுது நல்லா நடத்துவேன், நல்லா ஏசி போடுவேன், நல்ல சீட் போடுவேன், சபை செய்யும் போது அந்த மாதிரி நான் செய்வேன். இந்த இடத்துக்கு நான் வந்த நேரத்தில் இந்த இடம் இப்படி இருக்கவே இல்லை, நேரம் உயர்ந்து இந்த கூரை ரொம்ப உயரம் இல்லை, ஷீட் போட்டிருக்கான் மேலே, அப்படியே இங்கே ஜனங்க உட்கார நேரம் வேர்த்து அப்படியே வடியும், அப்படியே வேர்த்து வடியும், ஜனங்களுக்கு உட்காரவே இயலாது, அவ்வளோ வேர்த்து வடியும். அப்போ நான் சொல்லுவேன், நல்ல சீலிங்கெல்லாம் போடுவோம், நல்ல ஏசியெல்லாம் போடுவேன், இங்கே வர ஜனங்கள்லாம் ஏசியில் தான் உட்காந்து இருப்பாங்க. அந்த நேரம் எனக்கு ஏசி வாங்க காசே இல்லை, ஏசி இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெட்டை கூட போடுறதுக்கு எனக்கு பணம் இல்லை. ஆனால் என்னெல்லாம் சொன்னனோ, மற்றவன் என்னை பார்த்து பைத்தியம் நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னனோ அது இன்னைக்கு கண் முன்னதாக காண்றேன். ஆமேன். இல்லை ஏசி போட்டிருக்கோமா? எனக்கு தான் எல்லாருக்கும். ஆமேன். சூடாக இல்லை, கூலாக தான் இருக்கிறோம். இங்கே இன்னும் அநேக ஏசி போடுவோம் நாங்கள். ஆமேன். நிறைய ஏசி போடுவோம், நிறைய பஸ் வாங்கி போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். ஆமேன். என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க போல இதெல்லாம் எங்கே நடக்கும்? இல்லை நடக்கும். நான் சொல்கிறேன் நடக்கும், நான் சொல்கிறது நடக்கும். எனக்குதா நிறைய பஸ் வாங்கி போடுவோம், நிறைய ஊழியம் செய்வோம், 10,000 பேர் உட்காரக்கூடிய நல்ல சர்ச் ஒன்று கட்டுவோம், இயேசுவின் நாமத்தில் கட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சொந்தமாக காணி வாங்குவோம். ஹல்லேலூயா. நல்ல என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்னால் நம்புங்க, நான் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். சர்ச்சுக்குள்ளே ஒரு பெரிய ஜிம்மு வைப்போம், வாரவனுங்கெல்லாம் ஜிம்மில் போய் விளையாடுறதுக்கு. ஆமென். இண்டோலாம் கட்டுவோம், விளங்குதா? வாரவனுக்கு ஒரு லைப்ரரி வைப்போம், பைபிள் ஸ்கூல் கட்டுவோம், விளங்குதா? நிறைய பைபிள் ஸ்கூலில் பிள்ளைங்க படிப்பாங்க. இயேசுவின் நாமத்தை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பைபிள் ஸ்கூலில் நிறைய பிள்ளைங்க படிப்பாங்க. இலங்கையிலேருந்து பல தேசங்கள்லேருந்து மக்கள் இங்கே வருவாங்க பைபிள் ஸ்கூலில் படிக்க, விளங்குதா? எல்லாம் நடக்கும். நான் சொல்கிறோம், இன்னைக்கு சொல்கிறோம். ஆமென். இந்த சொன்னதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால எங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. சொன்னது நடப்பதை இந்த உலகத்தின் மக்களுடைய கண்கள் காணும். இப்போ இயேசு என்ன சொன்னார்? சாப வார்த்தையை மரத்துக்கு சொன்னார். இப்போ சொன்ன உடனே நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம், சொன்னது அப்படியே நடக்குமா அப்படின்னு. சொன்னது ஒரு சில நேரங்களில் அன்னைக்கே நடக்காது, ஆனால் காலம் சென்றாலும் அது நடக்கும். பாருங்க, இங்கே என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், 24 மணித்தேலம் கடந்துட்டு மறுநாள் வருது. 20ஆம் வசனத்தை வாசிப்போம் பாருங்க. இயேசு 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இது முதல் ஒருவனும் முன்னிடத்திலே கனியை புஷிக்காதிருக்க கடவான்னு சொல்றாரு. இப்ப 20ஆம் வசனத்துக்கு வருவோம் பாருங்க. 20ஆம் வசனம் என்ன சொல்றாரு? மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்க
போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இயேசு ஒன்னு சொன்னாரு. எப்படி சொன்னாரு? உள்ளத்துல விசுவாசித்து வாயினால் சொன்னார். இங்க உள்ளத்துல நம்பினாரு. நான் சொன்னா நடக்கும், அவ்வளவுதான். நான் சொல்றேன் அது நடக்கும்னு நம்பி, உள்ளத்துல நம்பி வாயினால இயேசு என்ன செஞ்சாரு? அத சொன்னாரு. கேளுங்க நான் சொல்றத. சொன்ன உடனே ஒன்னும் நடக்கல. அந்த அத்திமரத்துல எந்த விதமான மாற்றங்களும் நடக்கல. ஆனா மறுநாள் காலையில் எத்தனை பேர் சொல்றது 24 மணித்தியாலம் கடந்துட்டு, 24 மணித்தியாலம் கடந்த பிறகு ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? அந்த அத்திமரம் வேரோடு பற்று போய் இருப்பதை யார் பார்க்கறாங்க? இயேசு பார்த்தாரா? இயேசு பார்க்கல. இயேசு சொன்னாரா இந்த அத்திமரம் பட்டு போயிட்டு பத்தியா, நான் சொன்னது சொன்னபடியே ஆயிட்டு அப்படி சொன்னாரா? இல்ல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கேளுங்க. நீங்க சொன்னது ஆகும் பொழுது நீங்க சொல்ல மாட்டீங்க நான் சொல்லி இது ஆச்சுன்னு. சுத்தி வர இருக்கவங்க சொல்லுவாங்க. நான் சொல்றது விளங்குதா? நீங்க ஆண்டோட வார்த்தை எடுத்து பேசி விசுவாசி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் பலனை மக்கள் பார்ப்பார்கள். அவர்களுடைய கண்கள் அதை காணும். அவர்கள் சொல்லுவாருங்க, பாருங்க கடவுளுடைய மனுஷன் இவன் ஜெபம் பண்ணியிருக்கான், இவன் ஆண்டவரை தேடுற ஆளு, ஆண்டவர் இவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். யார் சொல்லுவா? யாரெல்லாம் அவங்கள வெட்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அவங்கள கீழே போட்டாங்களோ, யாரெல்லாம் அவங்களுடைய நன்மையை கெடுக்கிறதுக்காக வேலை செஞ்சாங்களோ, அவருடைய கண்கள் காணும் வர அளவுக்கு அவங்க வாயை திறந்து பேசுற மாதிரி நடக்கும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நீங்க கண்ணீரோடு சொல்லியிருப்பீங்க, ஆனா அந்த அந்த கம்பீரமா வந்த அறுவடைய நீங்க சொல்ல மாட்டீங்க, உங்களை சுத்தி இருக்கவன் சொல்லுவான். ஆமே, உங்களை சுத்தி இருக்கானுங்க தானே, அந்த ஆட்கள் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒன்னும் கவலைப்படாத, ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருக்கியா, நீ சொல்லு, என் ஆண்டவர் என்னை உயர்த்தி வைக்கிறார், என் கர்த்தர் என்னை மேலா வச்சிருக்கிறார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், நான் நல்லா இருப்பது என்னை சுற்றி இருக்க கண்கள் அதை காணும். அவங்க சொல்லுவாங்க. ஆமேன். நான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடாது, நான் நல்லா இருக்கேன் இப்ப, நான் இப்ப அது நம்ம சொல்லக்கூடாது, நம்மை சுற்றி இருக்கவன் சொல்லுவான் அதை. ஆமென், அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குது, என் முன்னேற்றத்தை சுற்றி இருக்க கண்கள் காணுமா, அந்த கண்கள் கண்டு என்ன செய்யுமா? கர்த்தரை போட்டுமா, இவனை தேவன் உயர்த்தினார். ஆமென், இவனை கர்த்தர் உயர்த்தினார். ஆபிரகாமை பத்தி பெருமை பாராட்டினது ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாமை பத்தி பெருமை பாராட்டினது யாரு? கர்த்தர். ஆமென், கர்த்தர் இல்ல, அந்த ஒரு வேலைக்காரன் தான் பெருமை பாராட்டினான். அவன் சொன்னா, ஆபிரகாம் எப்படியாப்பட்டவர்னா, தனக்கு 100 வயதா இருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு 100 வயசா இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த பிள்ளையை கொடுத்தது மட்டுமல்ல, ஆடு மாடுகளோடும் ரதங்களோடும் தங்கத்தோடும் வெள்ளியோடும் வேலைக்காரர்களோடு கூட ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமை உயர்த்தினார். நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்றேன், நீங்க வார்த்தையை பேசுறது உங்க கடமை, ஆனா அந்த ஆசீர்வாதங்களை உங்கள் கண்கள் காணும். அது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்க கண்களும் அதை காணும். ஆமென். உங்களை யாரெல்லாம் ஏளனப்படுத்தினாங்களோ அவங்க முன்னுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். அவங்க முன்னுக்கு கர்த்தர் உங்களை வாழ வச்சு காட்டுவாரு. அவங்களும் நீங்க நல்லா வர வரைக்கும் கடவுள் அவங்களை உயிரோட வைப்பாரு. ஏன் தெரியுமா? உங்க ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்கறதுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க அது? ஆமென். கை ஊத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆசீர்வாதத்தை பார்க்கும் வரைக்கும் அவன் சாவ மாட்டான், நானும் சாவ மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் நல்லா இருப்பதை அவன் பார்ப்பான். அவன் சொல்லுவான், இயேசுவின் நாமத்தில் சொல்லுவான், என்ன தெரியுமா? இவரை கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சார். ஆமென். இவரை ஆண்டவர் தான் என்ன செஞ்சாரு? உயர்த்தினார் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆமென். விளங்குதான் சொல்றது? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இயேசு இதோட கூட சேர்ந்து ஒரு விஷயம்